Tamil Bible Study. பிரைஸ் லார்ட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் பார்க்கலாம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும், அரண்மனைன்னு சொல்லாமல் தமிழில் அரண்மனை அப்படிதான் இருக்கு, அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். சாலமோனுக்கு எத்தனை முறை தரிசனமாயிருக்காரு இது வரைக்கும்? இதுக்கு பின்பாக 2 முறைன்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு இடத்துல எப்படின்னா, அவன் கீழ்ப்படியாத போது பின்னாட்களில் 2 முறை தரிசனமாகி இப்படி அந்நிய தெய்வங்களை பின்பற்றக்கூடாதுன்னு எச்சரித்தார். 2. அப்புறம் இப்போ ஒரு தடவை முன்னாடி கிபியோன்ல அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜை 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் போது. ஸோ நமக்கு தெரிஞ்சு 4 முறை அட்லீஸ்ட் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாயிருக்காங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். எதுக்குன்னா, இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து ஏறெடுத்ததான அந்த ஜெபங்கள், அதை குறித்து ஆண்டவர் பேசுறாங்க. நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் அப்படி சொல்றாங்க கர்த்தர். என்னாலும் கர்த்தருடைய கண்களும் இருதயமும் இந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்குமா ஒரு கேள்வியில. ஏன்னா கர்த்தர் இப்படி சொல்றாங்கல்ல, என்னாலும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி புரிந்து கொள்றது? என்னாலும் அங்கே வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி புரிந்து கொள்றது? இல்லை கர்த்தர் அதுக்கப்புறம் மாறிட்டாங்களா? நான் ஒரு மெசேஜில் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. வேதத்தில் சில காரியங்கள் வெளிப்படையாய் சொல்லாமல் மறைவாக வைக்கப்பட்டிருக்கும், சைலண்டாக. அப்போ அது ஒரு செய்தி அதுக்குள்ளே இருக்கும். அந்த செய்தி நமக்கு தெரிய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல கூட கதை சொல்கிறாங்க, நான் அதை பரிசுத்தமாக்கிறேன். அது உண்மைதான். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி இன்றைக்கும் இருக்கிறதா? அல்லது நம்ம இதற்கு பின்பாக நாம் இப்போ வாழ்கிறதுனால நமக்கு தெரியும், சாலமோன் தேவாலயம் இடிக்கப்பட்டதும் தெரியும், அதுக்கு பின்பு அது கட்டப்பட்டதும் தெரியும், திரும்பவும் அது இடிக்கப்பட்டதும் தெரியும். இப்போ அங்கே ஆலயமே இல்லை அப்படின்ட்டு. இப்போ இங்கேயும் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வச்சிருக்கிறதான அந்த நாம்ஸ் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததான அந்த வார்த்தைகளை அவர்கள் கை கொண்டு வந்தால் அது பார்த்தீங்கன்னா நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஆனால் கர்த்தர் கொஞ்சம் ஓப்பனாக இந்த காரியத்தை பேசுவாங்க. நீங்கள் 4ஆவது வசனத்திலேருந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடைய நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று தாவீதுக்கு கர்த்தர் சொன்னதான அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. அப்போ கூட நீ அப்படி நடந்துக்கணும், நீயும் உன் சந்ததியும் அப்படி நடந்தால் அப்படின்ற காரியம். அடுத்தது 6ஆவது வசனம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்கும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் அப்படி சொல்றார். இப்போ இந்த போர்ஷனை இப்போ 4ஆவது வசனத்திலிருந்து 5ஆவது வசனம் வரைக்கும் தாவீதோடு கூட ஆண்டவர் பேசினதான அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள், அவைகளை உறுதிப்படுத்தி இவங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படித்தானே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆபிரகாமுக்கிட்ட சொன்னதை, ஆபிரகாமுக்கு சொன்னதான அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு யாக்கோபு அந்த சந்ததியாருக்கு முழுமைக்கும் தான். அப்போ ஆபிரகாம் அதை ஈசாக்குக்கு சொன்னா கூட போதும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு அதை திரும்பவும் அதை குறித்து பேசுகிறார். செகண்ட் டைம் அது. அப்போ திரும்ப உறுதிப்படுத்துகிற காரியம். அப்புறம் யாக்கோபுட்டையும் ஆண்டவர் பேசுறாரு, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் இது பேசணும்னு அவசியமானு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ பைபிள் இருக்கு நமக்கு. இந்த வேதம் ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே அது முடித்து முத்திரையிடப்பட்டாயிற்று. அதற்கு பின்பு இப்போ இதுல இருக்கிறதான வார்த்தைகள் நமக்கும் உரியவைகள் என்று நாம் அறியும் பொழுது
அவைகளை நம்ம நம்பணுமா, இல்லை ஆண்டவர் திரும்பவும் வந்து நம்மள்ட்ட உறுதிப்படுத்தி அதை குறித்து பேசணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நம்ம நம்பணும், அவ்வளவுதான். இல்லை பேசுனா சந்தோஷம், இன்னும் ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு சந்தோஷம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு சொன்னதை சாலமோனுக்கு திரும்பவும் ஆண்டவர் சொல்லி உறுதிப்படுத்துறார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இல்லைன்னா கூட சாலமோன் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைகளை அவன் நம்ப வேணும். அதே மாதிரிதான் 6வது வசனம், நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நீங்க என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களானால், நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த இந்த தேசத்துல நான் அவர்களை வைக்க மாட்டேன், என் நாமம் விளங்க பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். இது வந்து ஒரு பழமொழியை போல மற்றவர்கள் முன்பாக மாறும் அப்படின்னு சொல்றாருல. இது வந்து ஆண்டவர் சொல்லணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதையும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷர்கள் அல்லது சந்ததிகள் பின் எழும்பி எனக்கு இது தெரியாத விஷயம் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அதுக்குதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் இடத்துல ஒரு கட்டளையை கொடுப்பார். நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ என்ன பண்ணணும், நீ போதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா பின்னாட்கள்ல எழும்பி நாங்க வந்து எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல விசுவாசத்தை வைக்க முடியாது. ஏன்னா அவரிடத்துல ஆண்டவர் பேசினதான விதம் வேறு, அவரை வந்து அவ்வளவாக நேசித்தார், இப்படிலாம் பின்னாடி இருக்க பிள்ளைங்க வந்து என்ன பண்ண எழுந்து சொல்லக்கூடாது. நோ. இப்ப நீங்க பாக்குறீங்க, சாலமோன்ட்ட பேசின மாதிரி இன்னைக்கு நம்மள்ட்ட யார்ட்டையாவது பேசியிருக்காரா? நம்ம பாக்குறோம். அப்படி தரிசனமாகி ஒரு 4 முறை அவனிடத்துல பேசினதை பார்க்கிறோம். இப்ப எல்லார்ட்டையும் அப்படி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா சாலமோன் வந்து பாத்தீங்கன்னா விழுந்தான், அதுக்கு பின்பு எழுந்தான் என்று நினைக்கிறேன். அப்ப நாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்கிட்ட அதிகமா ஆண்டவர் பேசல அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதற்கான வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் தெரியாது எழுந்திருப்புமா என்னன்ட்டு. அதனாலதான் வேதம் சொல்லும், குந்தி குந்தி நீ நடக்க கூடாது, இல்லையா? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்பது உண்மை. ஆனா அந்த வார்த்தையை நாம நீதிமான்களா இருக்கிற நாம வந்து விழுகிறதற்கு ஏதுவாக ஒரு லூப் போல என்ன பண்ணிக்கூடாது, அதை பயன்படுத்தி கொள்ளவே கூடாது. அப்படி பயன்படுத்தணும், அப்படி எண்ணினோம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம், நாம தேவனை பரீட்சை பார்க்கிறோம் என்று ஆகிவிடும். அப்ப இந்த இடத்துலையும் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக என் இருதயம் எப்பொழுதும் அங்கு இருக்கிறதாக காணப்படும் என்று சொன்னால், வருகிறதான சந்ததிகள், அதற்கு பின்பு வருகிறதான சந்ததிகள் அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணணுமா? 6வது வசனம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால். இப்போ மிகப்பெரியதான ஒரு காரியம் என்னன்னா, கற்பனைகள் கட்டளைகள் இவைகளை கை கொள்ளாம வேறே தேவர்களை சேவிக்கிறதான காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். விக்கிர ஆராதனைக்குள்ள போகக்கூடாது. அப்படி போனா இந்த ஆலயம், நான் பரிசுத்தப்படுத்தினதான இந்த ஆலயம் என்பது எனக்கு வந்து ஒரு விஷயம் அல்ல, இம்மெட்டீரியல். இதை நான் என்ன பண்ணிடுவேன், தள்ளிடுவேன் என்னுடைய சமூகத்திலிருந்து அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவர் அந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறாங்க. ஏன்னா இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி, நான் உங்களுக்கு தேவனை விட்டு பின்வாங்கிறதுனா என்ன, எப்படி தேவனை விட்டு பின்வாங்கிறது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லப்படுதில்ல, நம்மளும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தும். தேவனை விட்டு பின்வாங்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்முடைய தேவனை விட்டு, இந்த இடத்துல அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு, நமக்கு இவர்களுக்கு கர்த்தராகிய தேவனை விட்டு ஒன்றுதான், என்ன ஒரே காரியம்தான். இது அவரை விட்டு பின்வாங்கிறதுனா என்ன, அதர் வேர்ட்ஸ், இவர்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனை விட்டு இவர்கள் பின்வாங்குவார்கள் என்று சொன்னால், பின்வாங்குதல்னா என்ன அவரே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னா, என் கற்பனைகள், நாங்க உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய், ஒரு பாயிண்ட விசேஷமா சொல்றாரு, வேறே தேவர்களை சேவித்து அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ நிறைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், இவைகள் எல்லாம் நமக்கு வந்து தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரதானமானது அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாரும் எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளாமற் போக மாட்டார்கள். இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்களாலும் கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் தள்ளுகிறார்களா அப்படின்னு சொன்னா வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் தள்ள மாட்டாங்க. அவர்களுக்கு இஷ்டமானதை அவர்கள் கை கொள்வார்கள், அல்லது எது முக்கியம் நினைக்கிறாங்களோ அதை கை கொள்ளுவார்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த கற்பனைகள்ல பிரதானமானது என்று எதை குறித்து வேதம் சொல்லுகிறது?
என்ன அப்படின்னு சொன்னா அன்பு கூறுவதை குறித்து பேசுகிறது. அதாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுவதை குறித்து பேசுகிறது. அப்ப தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூற வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் இன்னார் என்று மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொண்டு அவரிடத்திலே முழு இருதயத்தோட அன்பு செலுத்த வேண்டும். கர்த்தர் இந்த கற்பனைகள் எல்லாம் கொடுக்கும்போது அவர் ஸ்டார்ட் பண்ற விதமே எப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா, யாத்திராகமம் 20 பல முறை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதான ஒரு காரியம் தான். எப்படி இந்த ஜனங்க மிஸ் பண்றாங்க, அல்லது நாம கூட எப்படி இந்த காரியத்தை மிஸ் பண்ணிட முடியும் அப்படின்றதுக்கு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து பாருங்களேன். தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள், ஏலோஹிம் என்கிறதான அந்த ஒரே தேவன் பேசுகிறது என்று அர்த்தம். அவர் சொல்றாரு, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அர்த்தம் என்னன்னா, ஏலோஹிம் அப்படின்னா யாருன்னா யெகோவா என்பவர் தான் ஏலோஹிம். புரியலையா? உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதான அந்த தெய்வம் யாருன்னா யெகோவா என்கிறவர். அவர் பேசுறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் பிரதானமாய் ஆண்டவர் கொடுத்ததான காரியம். அப்ப கர்த்தர் முக்கியமாய் அவர்களுக்கு கொடுத்ததான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் ஆகிய கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினவர், அவரை அன்றி வேறே தேவர்கள் என்ன பண்ணக்கூடாது, உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் பிரதானமாக கர்த்தர் ஆண்டவர்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர் மேல என்ன பண்ண சொன்னார், முழு இருதயத்தோட அன்பு வைக்க சொன்னார். அப்ப கர்த்தரை விட்டு பின்வாங்குவது அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னதான எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் ஒருவர் தான், அதுவும் கர்த்தர் தான் தெய்வம், அவர் தான் நம்மளை விடுதலையாக்கி மீட்டெடுத்த தெய்வம் என்று ஒரு மனுஷன் நம்ப மறுக்கும் பொழுது, அல்லது அதிலே சந்தேகம் வரும் பொழுது அவனுடைய இருதயம் என்ன ஆகுது, வழுவுகிறது அல்லது பின் வாங்குகிறது என்று அர்த்தம். நான் சொல்றேன், 99 கற்பனைகளை இருந்தாலும் நீங்க கை கொள்ளலாம். ஆனா ஒரு கற்பனையை நீங்க மீறும் பொழுது அது என்னவாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், தொடர்ந்து நீங்க 7வது வசனத்தை வாசித்து கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறாரு, 6வது வசனம், அப்படி கை கொள்ளாம வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால் நான் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல தங்க மாட்டேன், என்னுடைய இருதயம் அங்க இருக்காது அப்படி சொல்றாரு. இந்த வேறே தேவர்களை பின்பற்றுகிறதான காரியத்தை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சரியா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இதில் அதிகமாக வஞ்சிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஒரே தேவன் என்று சொல்லுகிறதான இந்த 3 ரிலீஜியன் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கும் அதுல இருக்கிறவர்கள் தான் இதுல வஞ்சிக்கப்பட முடியும், அதாவது ஏமாற முடியும். ஏன்னா மற்ற ரிலீஜியன் பாத்தீங்கன்னா பல தெய்வ வழிபாடுகள் உள்ளதான ரிலீஜியன் இதுல வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த கற்பனையே கிடையாது. என்னன்னா தேவன் ஒருவர் என்றும் அவர் கர்த்தர் என்றும் அவரை அன்றி வேறே தேவர்கள் கிடையாது என்கிறதான ஒரு கற்பனை என்ன நிறைய தெய்வ வழிபாடுகள் உள்ளவர்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும்ல. அப்படி ஒரு ரூலே கிடையாது. அப்ப அந்த தெய்வத்திட்ட மட்டும்தான் நீ அன்பு செலுத்தணும், இல்ல அந்த தெய்வம் அல்லாத இன்னொரு தெய்வத்தினுடைய கோயிலுக்கு நீ போன அப்படின்னு சொன்னா நீ பின்வாங்கி போகிறாய் என்கிறதான ஒரு கற்பனையே கிடையாது. அப்ப யாருக்கு தான் உண்டு அப்படின்னு சொன்னா, தேவன் ஒருவர் அப்படின்னு சொல்லுகிறதான இந்த 3 ரிலீஜியன் காணப்படுதுங்க இன்றளவுக்கும் பூமியில. இவர்கள் தான் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வழுவி போக முடியும் அல்லது வஞ்சிக்கப்பட முடியும். அதுல முக்கியமாக நம்ம கையில இந்த வேதம் காணப்படுது இல்லையா, இது கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றோம். எதன் அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, நமக்கு புதிய ஏற்பாடு புத்தகமும் சேர்ந்து நமக்கு வேதம், பழைய ஏற்பாடு புத்தகம் மாத்திரமே வேதம் என்று கொண்டிருப்பவர்கள் இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள். இன்னொன்று மோனோதிஸ்டிக் ரிலீஜன்ல அஃப்கோர்ஸ் இந்த வேதம் இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் சில பகுதிகளை கொண்டு மற்ற வேற மனுஷ போதனைகளும் உள்ளடக்கியதான வேற ரிலீஜியன் இஸ்லாம் காணப்படுது. அவங்களுக்கு இந்த புனித நூல் வேற. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல எந்த ரிலீஜியன்ல ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியம் சொல்லப்படும் என்று சொன்னால், சோர மார்க்கம் என்கிறதான ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா எதுல யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா, இந்த புத்தகத்துல தான் யூஸ் பண்ணப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்திலே தன்னை தேவன் என்று சொல்லுகிறதான இந்த கர்த்தர், அவரை அன்றி வேறே தெய்வம் என்ன ரூபத்துல இருக்கு அப்படின்னு ஒரு மனுஷன், நம்ம ஏன் ட்ரினிட்டியை நம்ம இருக்கிறோன்றது திரும்பவும் நான் ஸ்பெசிஃபை பண்ண விரும்புறேன். ஏன்னா அது ஒரு விதத்திலே பாத்தீங்கன்னா தேவனாக்கிய கர்த்தரை அன்றி வேறொரு
தேவன் அல்லது வேறு இரு தேவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை பாத்தீங்கன்னா நம்ப சொல்லுகிறது அல்லது நம்புகிறது. அப்ப எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலையுமே நம்மளை மீட்டெடுத்ததான தெய்வத்தை அன்றி வேறொரு தெய்வம் உண்டு அப்படின்னு நம்பினா அந்த மீட்டெடுத்த தெய்வத்தை விட்டு நம்முடைய இருதயம் பின்வாங்கி போகிறது என்று ஆண்டவருடைய அந்த கற்பனை சொல்லுகிறது. ஆனபடினாலே அவர் என்ன சொல்றாரு, சோர மார்க்கம் அப்படின்ற வார்த்தைய இந்த வேதத்துல பயன்படுத்துறாரு. சோர மார்க்கம்னா என்ன? வேசித்தனம் செய்கிறது. ஒரே தேவனை பாத்தீங்கன்னா பற்றி கொண்டிருக்க வேண்டிய உன்னுடைய இருதயமானது வேறே தேவர்களையும் நம்ம பாத்தீங்கன்னா ஏன் நம்ம பாத்தீங்கன்னா இந்த 3 ரிலீஜன்ல இருக்கவங்க ஈஸியா அவர்கள் வஞ்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நாங்க அப்படி போறதே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க நினைப்பாங்க. மற்றவர்களுக்கு இதை குறித்து பிரச்சனையே கிடையாது. மற்ற ரிலிஜன் அதை குறித்து டீச்சே பண்ணல, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அந்த காரியத்தை குறித்து பேசல. ஆனா தேவன் ஒருவர் என்று டீச் பண்ற இந்த ரிலீஜியன்ஸ்ல பாத்தீங்கன்னா எளிதாக அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க வேற விக்கிரக ஆராதனைக்குள்ள நாங்க போகவே இல்லை, வேற தேவர்களே எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி உறுதியாக என்ன பண்ணுவாங்க, நம்பி அவர்கள் பாத்தீங்கன்னா கடைசியில சோரம் போகிறவர்களா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? மீட்டெடுத்தவரை விட்டுட்டு வேற தேவர்கள் உண்டு என்று அதுக்கு எதையாவது பேரை வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நான் வேதத்துல சில வசனங்களை காண்பிக்கிறேன். அதிகமாக தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பேசுவார். ஆனா ஆகமத்துல கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். லேவியராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக எண்ணப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள். அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவான். தாங்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. என்ன அப்படின்னு சொன்னா, பாளையம் என்று சொன்னால் அவர்கள் தங்கி இருக்கிறதான கேம்ப். அந்த கேம்புக்கு வெளியிலையோ அல்ல அந்த கேம்புக்கு உள்ளேயோ, அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்குள்ளேயோ கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டு ஒரு பலியை அவன் தெரிந்து கொண்டு, பழுதற்றதா கூட இருக்கலாம், தெரிந்து கொண்டு அதை கர்த்தருடைய நாமத்துல அங்க செலுத்தினா ஆண்டவர் சொல்றாரு அவன் பேய்க்கு பலியிடுறான்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்க பேய்களுக்கு பலியிடலை. ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறான்னு சொன்னால், நான் உனக்கு ஒரு வழியை நியமித்து இருக்கிறேன்ல, அந்த வழியை நீ தள்ளிட்டு என்னை இப்படிதான் ஆராதிக்கணும், என்னை இப்படிதான் வழிபடணும், என்னை இப்படிதான் தேடணும், என்னை இப்படிதான் பின்பற்றணும் அப்படின்னு நான் வைத்திருக்கிறேன்ல. அப்ப அதை மீறி நீ பார்த்தனா உனக்காக ஒரு வழியை நீ தெரிந்து கொள்வாய் என்று சொன்னார். நமக்கு இது ரொம்ப சாதாரண விஷயமாய் காணப்படும். என்ன அப்படின்னா, பலிதானே கொடுக்க சொன்னாரு, சாக்ரிஃபைஸ் தானே. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆடையோ மாட்டையோ, அதுவும் பழுதற்றது பிரமாணத்தின்படி ஒன்றை தெரிந்து கொண்டும் கூட அது ஆசாரியன் இடத்துல கொண்டு போகாம, ஆசாரியன் அதை செக் பண்ணி இது பழுதற்றது என்று சொல்லி அக்செப்ட் பண்ணாம அங்க ஆண்டவருடைய ஆலயத்தின் சமூகத்துல அதை வெளியிடாதபடிக்கு தானே இது பண்றோம். பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலத்தை சொல்ல உடனே நம்ம கம்பேர் பண்ணி இப்ப எங்க வேணா ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாதா என்று கேட்கக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நெறிமுறைகளை மாறும் பொழுது அதே தேவனுக்கு நம்ம அந்த பலிகளை செலுத்தினால் கூட அது எப்படியாக ஆண்டவரால் பார்க்கப்படுகிறது? திரும்பவும் சொல்றேன், பேய்களுக்கு அந்த பலியை அவர்கள் செலுத்தினார்கள் என்று என்ன பண்றாங்க, கர்த்தர் பேசுறாங்க. அது சோரமார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை தான் பின்பற்றான்னு நினைச்சிட்டே இருக்கிறான், அவருக்கு தான் பலி கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கான், அவருடைய நாமத்துல செய்யறான். ஆனால் அவரோ சொல்லுகிறார் இது சோர மார்க்கம், இது வேசித்தனமான காரியம், நீ வேற எதையோ பின்பற்றுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாங்க. சரி, அடுத்து எசேக்கியேல், இது எரேமியாலாம் நிறைய இருக்குது காரியங்கள். நான் ஓசியால இருந்து ஒரு வசனம், ஓசியா 4:12 என் ஜனங்கள், ஓசியா 4:12 என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள் அப்படி சொல்றார்.
அப்ப ஏன் தெரியுமா இந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல நான் பைபிள் ஸ்டடியில பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவன் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லாருடைய ஆத்மாவுக்கும் தெரியணும். இதை ஈஸியா அவர் என்ன பண்ண மாட்டாரு, எடுத்துக்கவே மாட்டாரு. என்னதான் நீங்க சொல்லி அவரை துதித்தாலும், அவர் ஒருவர் என்று சொல்லி உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்க எப்படியா இருந்தாலும் என்ன பண்றீங்க, வேறே தேவர்களை உங்களுடைய வாழ்க்கையில வைக்கிறீங்க, அல்லது இந்த ஒரே தேவனை விட்டு இருதயம் பின்வாங்குகிறது என்று சொல்லியார். திரும்பவும் சொல்றேன், நம்முடைய தெய்வம், இந்த வேதத்துல சொல்லிட்டு இருக்கிற தெய்வம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சைடு பயங்கரமான தெய்வம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான லவ்விங் காட். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஜெலஸ் காட், எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். ஹஸ்பண்ட் ஒரு ஒரு மனைவியை எப்படி அவன் நேசிப்பான், தனக்குரியவளாக எப்படி பார்ப்பான், யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டான், எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கானு அதை பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மகிட்ட பேசுறாரு. அதனாலதான் அவர் தன்னை நாயகன் என்று ஒப்பிடுகிறார், சோர மார்க்கம் என்று சொல்லுகிறார், வேசித்தனம் என்று சொல்லுகிறார். எல்லாம் நமக்கு புரிகிறதான பாஷையில அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. திரும்பவும் புரிந்து கொள்ளுங்க, இந்த மோனோதிஸ்டிக் ரிலிஜியன்ல யூத மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர வேற இதுல பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் கிடையாது. நினைச்சிட்டு தான் இருப்பாங்க, ஒரே தெய்வத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கணும். அதே மாதிரிதான் யூதர்களும் அப்படி நினைத்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்தவர்களும் அப்படி நினைத்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துவை விட்டு வேற தேவர்கள் நமக்கு உண்டு அப்படின்ட்டு பைபிள்ல இருக்க எந்த பேரை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் கூட நோ, அவர் என்ன பண்ணிக்க மாட்டார், அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாரு என்பது புரியும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் மோர் சென்சிட்டிவ் காட். அவர் அப்படிதான் இந்த விஷயத்துல அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டாரு. அது மன்னிக்கப்படாத குற்றமாக நம்முடைய வாழ்க்கையில மாறி விடும். வாசிப்போம் தொடர்ந்து 8வது வசனம். 7 படிச்சிட்டோம்ல, எப்படி பழமொழியா அதை வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்கும் பழமொழியாகவும் வகை சொல்லாகவும் இருப்பார்கள், அந்த ஆலயம் தள்ளப்பட்டுச்சுனா அப்படின்ட்டு. அப்படிதான் ஆனது. 8வது இது முதல்ல இந்த வார்த்தை எழுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வாசிக்கும் போது இதை நம்ப கூட அவர்களால் முடியாது. எப்படி நம்மள ஆண்டவர் தள்ளிடுவாங்க, எப்படி இந்த ஆலயத்தை கர்த்தர் கைவிட்டுருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் இன்றைக்கு அது கைவிடப்பட்டு அநேக வருஷங்களுக்கு பின்பாக நம்ம வாழ்கிறபடினால நம்ம வரலாற்றில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நல்லா தெரியும் நமக்கு. டன், புரிஞ்சிடுச்சு, ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு தெரியும் நமக்கு. சரி, 8வது வசனம். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவனை எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு, கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, எப்படி இது எவ்வளவு மகிமை பொருந்தினதாக இது காணப்பட்டது, ஆனால் இன்றைக்கோ ஏன் இப்படி ஆச்சு, கர்த்தர் ஏன் இப்படி செய்தாரு அப்படின்ட்டு பேசிக்குவாங்களாம். அதற்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் பிதாக்களை, மற்ற ஜனங்க புறஜாதியான ஜனங்க இப்படி சொல்லுவாங்களாம், அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பின்பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். அப்போ புறஜாதியாருக்கு பாத்தீங்கன்னா காணப்படுகிறதான ஒரு உணர்வு கூட பாத்தீங்க அப்படி சொன்னா தன்னுடைய ஜனங்களுக்கு காணப்படாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். அதுதான் உண்மையானது. என்ன அப்படின்னா, கர்த்தர் இதை செய்தார் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இஸ்ரவேலின் தேவன் ஏன் இப்படி அவர்களை கைவிட்டார், ஏன் இந்த ஆலயத்தை இவ்வளவு மகிமையாய் கட்ட வைத்து கடைசியில இப்படி தள்ளிட்டாரு, அந்த ஜனங்க எங்க போனாங்கன்னே தெரியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவர்கள் சொல்றாங்களாம், எகிப்துல இருந்து அவர்களை கொண்டு வந்ததான அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி போனபடினாலே அவர் இப்படி இந்த தீங்கையெல்லாம் எருசலேம் மேல வர பண்ணார் அப்படின்ட்டு மற்ற புறஜாதியான் பார்க்கிறவன் சொல்லுவானாம். 10, சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் இப்பயும் நீங்க இதுதான் மற்றவர்கள் சொல்லுகிறதையும் கேட்பீங்க. யாரெல்லாம் எருசலேமையும் அந்த இடத்தையும் மலையையும் கிளைம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க, இவங்கள ஆண்டவர் தள்ளிட்டாங்க. இதே வேர்ட்ஸ் தான். என்னன்னா, கர்த்தர் அவங்கள தள்ளிட்டாங்க, அவங்க பக்கம் இல்லை, இதை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இத்தனை வருஷமா யார் கையில இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 10, சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரமனையுமாகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே, தன்னுடைய பாருங்க இதெல்லாம் முடியறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆலயம் 7 வருஷம் சம்திங் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவனுடைய அரமனை மற்றும் அதெல்லாம் கட்டி அவன் முடிக்கும் போது 20 வருஷம் ஆயிடுச்சு. தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் 11th வருஷம், தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும்
பொன்னையும் கொண்டு வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். இது உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்துடைய முழுமையாக தான் சாலமோன் அரசாட்சி செய்கிறான். இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே இருக்கிறது தான் தீரு, இன்றைக்கு காணப்படுற லெபனான் பகுதி. அப்போ தீருவுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கனாலே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கலிலேய பகுதி காணப்படும். அப்போ தீருவுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இந்த பட்டணங்கள் எல்லாம் அவன் என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கிறான். 20 பட்டணங்களை கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. ஆக்சுவலாக நமக்கு தெரியல ஏன் அவன் பிரியப்படலை அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா பட்டணங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கு. ஆனாலும் கூட அவனுக்கு அது பிரியப்படலை. ஏன்னா ஒருவேளை சென்டர் ஆஃப் இஸ்ரேல் அது கொடுப்பான் அப்படின்ட்டு யோசித்திருப்பானா இன்னும். எதுவாக இருந்தாலும் சாலமோன் இந்த இடத்துல பண்ணது சரியா சரியில்லையா, எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவனுக்கு எவ்வளோ பொண்ணு வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் பட்டணங்களை கொடுக்கறதற்கு சாலமோனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? சிந்திச்சு பாருங்க. நீ யோசுவா புஸ்தகத்துக்கு போய் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் அந்த ஏரியாவை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவைகளெல்லாம் எங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணியிருப்பார், ஆண்டவர் பேசியிருப்பார். அதே மாதிரி என்ன பாருங்க, யோசுவாவின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அந்தந்த குடும்பத்துக்கு அதுக்குரியதான அந்த இன்ஹெரிட்டன்ஸை ஆண்டவர் கொடுத்து அதற்கான பிரமாணங்கள் எல்லாம் வைத்து இது வேற யாருக்கும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைத்திருந்தார் அல்லவா. அதாவது மற்ற கோத்திரங்களுக்கு கூட அது போகக்கூடாது இஸ்ரவேல்ல. அப்படி என்ன பண்ணாரு, கர்த்தர் அதை பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்படிதான் பிரித்து கொடுக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு இவன் ராஜாவா இருக்கிற சாலமோன் தீருவுல இருக்கிறதான அந்த ஈராம் பார்த்தோன்னா நமக்கு பாக்குறோம், தாவீதுக்கு ஃப்ரெண்டு, அடுத்து சாலமோனுக்கு ஃப்ரெண்டு, ஆலயத்தின் காரியத்துல உதவி செய்ததான ஒரு மனுஷன், பெரிய ஐஸ்வர்யவானான ஒரு ராஜா தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா கர்த்தர் பிரித்து கொடுத்ததான இதை எடுத்து கொடுக்கறதுக்கு சாலமோனுக்கு அதிகாரம் ஆக்சுவலா கிடையாது. ஆண்டவர் கொடுத்தாதான் உண்டு இல்லையா. இப்ப இவன் பண்ணது தப்பு. இந்த பட்டணங்கள் எப்படிப்பட்ட பட்டணங்கள் அதெல்லாம் தாண்டி இவன் செய்ததான காரியம் மிகவும் தவறு. ஆனா கொடுத்தது அதை பார்க்க வந்த ஈராமுக்கு அது பிடிக்கல, பிரியப்படலை. அது ஏன்னு நமக்கு தெரியல. அதனால அவன் என்ன சொல்றான், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான். இன்னைக்கு நம்ம காபூல் அப்படின்னா எங்க பாக்குறோம், ஆப்கானிஸ்தான்ல இருக்குல்ல, அது கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஆசேர் கோத்திரத்துல யோசுவாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆசேர் கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கிறதான அந்த பகுதியில காபூல் என்கிறதான இடம் காணப்பட்டது. அப்ப இவன் கொடுத்த பட்டணங்கள் முழுவதும் அந்த காபூல் என்கிறதான அந்த பகுதியில அவைகள் காணப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா காபூல் அப்படின்னு சொன்னா இங்க இதுல சொல்லுகிறதை போல இது வேஸ்ட் லேண்ட் அப்படின்றதான ஒரு மீனிங்ல, ஏன்னா நிறைய பாஷையில பாத்தீங்கன்னா வெவ்வேறு மீனிங் இருக்கு. நான் காபூல்னு செக் பண்ணும்போது எபிரேய பாஷையில இதை பார்க்கும்போது இது வேஸ்ட், குட் ஃபார் நத்திங் அப்படின்றதான மீனிங்ல அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அராமிய பாஷையில வேற, அப்புறம் வெவ்வேறு பாஷைகள்ல வெவ்வேறு, சில பாஷையில அக்செப்டட் அப்படின்றதான மீனிங்ல காணப்படும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம யோசுவா புஸ்தகத்துல அவர்களுக்கு பிரித்து அவர்கள் கோத்திரங்களுக்குள்ளே வருகிறதான ஒரு இடம் பாத்தீங்கன்னா அந்த காபூல் என்கிறதான, ஏன்னா காபூல் சிஏன்னு போட்டிருக்கும். சி, நம்ம இன்னைக்கு பார்க்குற ஆப்கான்ல இருக்கிறது கே போட்டிருக்கும். காபூல் காபூல் நாடுன்னா ஆப்கான் நாடு தான் நினைக்கிறேன் நான், நமக்கு தெரிஞ்ச வரலாற்றுல. எனிஹவ், அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே காணப்பட்ட ஒரு பகுதிக்கு அதுக்கு இந்த பேர் வழங்கப்படுகிறதான ரீசன் குட் ஃபார் நத்திங்கே எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றதான மீனிங். எனிஹவ், 14 வசனம். ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பி, ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பி இருந்தான். அதாவது ஈராம் சாலமோனுக்கு அனுப்பியிருந்தான். பிடித்த அமைஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் ஆத்சோரையும் மெகிதோவையும் கேசேரையும் கட்டினான். நிறைய பட்டணங்களை பாத்தீங்கன்னா அவன் கட்டுகிறான். ஆலயம், தன்னுடைய அரண்மனை, இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா சில பட்டணங்கள்லாம் கட்டுறான். 16வது வசனம். கேசேரை ஏன் கட்டினான் என்றால், மில்லோ அப்படின்றது நீங்க தேடி பார்த்துக்கோங்க. மில்லோனா என்ன அப்படின்ட்டு தெரியல. என்ன அப்படின்னு சொன்னா, மில்லோன்ற வார்த்தை நமக்கு ஆதியாகம புஸ்தகத்துல, யோசுவா புஸ்தகத்திலாம் கூட காணப்படுது. மில்லோனா அது என்ன, அது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கட்டப்பட்டதான மதில்களா அல்லது மண் மேடுகளா
டெரஸா என்ன அப்படின்னு தெரியல, பட் மில்லோவை கட்டினான். அதுக்கு ஒரு சில பட்டணங்களை அவன் கட்டியிருக்கான். 16வது வசனம், கேசேர் என்கிற அந்த பட்டணம் அதை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். கேசேர் பட்டணத்தை ஏன் கட்ட வேண்டியது இருந்ததுன்னா, அது கானானியருடைய கண்ட்ரோல்ல அது காணப்பட்டது. ஆனா எகிப்து ராஜா வந்து அதை பிடித்து அதை வந்து எல்லாம் இடித்து சுட்டரித்து என்ன போட்டிருக்கு, அக்கினியினால் சுட்டரித்து அதை வந்து என்ன பண்றான், சாலமோனுடைய மனைவியாகிய தன்னுடைய குமாரத்திக்கு அதை சீதனமாக அவன் கொடுக்குறான். அப்ப சாலமோனுக்கு சொந்தமாக வந்திருக்கபடினால சாலமோன் அதை கட்டுறான். 17, சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத்தோரோனையும் பாலாந்தையும் வனாந்தர வெளியில் உள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் லிஸ்டே பண்ணல, அவ்வளோ பட்டணங்களையும், ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும், குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்தான். ரொம்ப சிம்பிளா அதை முடிச்சுட்டாங்க. சாலமோனுடைய பிரம்மாண்டமான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து குறிச்சுன்னா அது பேசுது. இதுக்கு வந்து நாட்கள் ஆகியிருக்கும், மாத்திரமல்ல பிரம்மாண்டமாய் அந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கும். 20, இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ண கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதி அல்லாத எமோரியர், ஏத்தியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். இதே அமஞ்சி வேலை என்கிற வார்த்தையை நீங்க ஆலயத்தை கட்டும் பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த லேபர்ஸ்க்கு வந்து வச்சிருப்பாங்க. அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்கள். அப்ப அதுக்கு நான் வந்து அந்த நம்ம மீனிங்கை கண்டுபிடிச்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது என்ன அப்படி சொன்னா, அடிமைப்படுத்தினவர்கள் அல்ல, அவர்கள் வந்து அந்த கவனன்ட்டுக்குள்ள வருகிறார்கள். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது. இஸ்ரவேல் பிள்ளைகளை அமைஞ்சிக்கு அவன் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆலயத்தை கட்டுகிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையிலே அவன் அமர்த்துகிற காரியத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி இங்க அமைஞ்சி அப்படின்னு சொல்லும்போது இவர்களை வந்து அடிமைப்படுத்துகிறான். இஸ்ரவேல் புத்திரர் 22, இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். 550 பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலையான விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். சாலமோனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை குறித்து முன்னாடியே நம்ம பார்த்தோம், அதை குறித்து இது இங்கேயும் பார்க்குறோம், பிரம்மாண்டம். 24, பார்வோனின் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடிவந்தாள். அப்பொழுது மில்லோவை கட்டினான். திரும்பவும் மில்லோ என்கிறதான வார்த்தை வருது. நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சு சொல்றதுன்னா சொல்லுங்க, மில்லோனா என்ன அப்படின்ட்டு, என்ன மீன் பண்ணுது மில்லோ அப்படின்ட்டு. சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டினான். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்திலே சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள எசியோன் கேபாரிலே கப்பல்களை செய்வித்தான். கப்பல் கட்டுகிறதான தொழில் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் அது சம்பந்தமானது வந்து இன்றைக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் இல்லை. ஷிப் லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த தேசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஷன் இதை வந்து ரூல் பண்ணுது அப்படின்றது வரும் இல்லையா. அப்போ ஷிப் லைன்ஸ் அப்படின்றது அது இன்றைக்கி எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லாம் இதில் கொண்டு போக முடியாது, அது பேர் என்ன, ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது. இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல தான் கிடைக்குதுன்னா அந்த ஆயிலை வைத்து தான் யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கூட. அப்போ அவர்கள் இங்கே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்ன வேணும், இந்த சமுத்திர வழி மார்க்கமாக தான் அதை கொண்டு போக முடியும். இப்போ அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது கூட இது அவசியமாக அவனுக்கு என்ன காணப்பட்டுச்சு, ஈராம் கொடுத்த கோல்டை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு வந்து அந்த மெடிட்ரேனியன் சி வழியாக தான், காசா வழியாக அப்படி அந்த பக்கம் லெபனான்லேருந்து இப்படி கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அப்படி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ண முடியும். அப்போ அது வந்து மிகப்பெரியதான ஒரு பிஸ்னஸாக காணப்பட்டது. அப்போ சாலமோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா மாத்திரமல்ல, இன்னைக்கு படி பார்க்கும்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்லலாம், இன்னைக்கு பெரிய ஆளுன்னு நம்ம யாரை பார்ப்போம், பயங்கரமான ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாரை தோணுது,
ஏன்னா இப்போ ராஜாக்களை வந்து பெரிய ஐஸ்வர்யவான்கள் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா கிங்டம்ஸ்ன்றது மோஸ்ட்லி வந்து அழிந்து போயிடுச்சு. சில கண்ட்ரிஸ் தான் கிங்டம் அப்படின்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இங்கிலாண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அது யுனைடெட் கிங்டம் அப்படின்ட்டு காணப்படுது. ஏன் அப்படின்னா ராஜா வந்து அங்கே உண்டு, ராஜாவோ ராணியோ உண்டு ஆனப்படினாலே. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ ஒரு ராஜா வந்து தேசத்தை ஆளும்போது ராஜாவை விட ஒரு ஐஸ்வர்யவான் வந்து தேசத்தில் இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் அடுத்த லெவலில் தான் இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு பெரிய ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் யார்? பெரிய பிஸ்னஸ். இப்போ சாலமோன் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவனுடைய வெல்த்தை வந்து அவன் பெருக்கின விதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவன் வந்து மிகப்பெரியதான ஒரு பிஸ்னஸ் மேன். அவன் வந்து கப்பல்களை எல்லாம் கட்டி அவன் பார்த்தீங்கன்னா இது பண்ணான். ஐ மீன் சீயை ரூல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சோழ ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓஷனை ரூல் பண்ணாங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஓஷனை யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா தேசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பிடிக்க முடியும். தரை வழியாக போய் ரொம்ப தேசத்தெல்லாம் நீங்கள் பிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேந்திர சோழன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நார்த் வெஸ்ட் இதில் இருக்க நிறைய தேசங்களை வந்து அவன் பிடிச்சான். எப்படி பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்படி தரை வழியாக போகணுன்னா அங்கே மேலே போயிட்டு என்ன பண்ணணும்? அப்படி போகணும். அதெல்லாம் வந்து நடக்கிற காரியமே கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ணலாம்? பே ஆஃப் பெங்கால் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த தேசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீச் பண்ண முடியும். அப்போ அப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கப்பல் படை மிக பெரிதாக இருக்குமானால் அவர்களால் எளிதாக என்ன பண்ண முடியும்? நிறைய தேசங்களை வந்து அவர்களால் பிடிக்க முடியும். ஏன் ரோமன்ஸ் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஆனாங்க அப்படின்னு சொன்னால் பவர்ஃபுல்லான இந்த நேவி வந்து அவர்களிடத்துல காணப்பட்டது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வர வர வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஏர்ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகமான இடங்களை வந்து அவங்க வந்து இது பண்ண முடியும், டாமினேட் பண்ண முடியும். சரி, ஓகே, இது அப்படியெல்லாம் இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் வர்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான மிலிட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதான கண்ட்ரோல் சென்டர் அண்ட் டெக்னாலஜி இருந்தால் அது யார்கிட்ட இருக்கோ அவங்க அந்த தேசத்துக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் இங்கே உட்காந்துட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க? அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து அப்படியே மாறிக்கொண்டே இது வந்து வரும். சரி, ஏதேம் தேசத்தில் 26 சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபமான எசியோன் கேபாரிலே கப்பல்களை செய்வித்தான். கப்பல்களை கட்டினான், ஷிப்யார்டு. அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையின் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடு கூட அனுப்பினான். ஏன்னா சாலமோனுக்கு முன்பாகவே வந்து இந்த தொழிலில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் தீரு பட்டணத்தார் தான். அவங்க வந்து எவ்வளோ வந்து இந்த இதில் வந்து அவர்கள் செழித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம். அப்போ ஈராம் வந்து சாலமோனுடைய டேவிட் அண்ட் சாலமோனுடைய ஃப்ரெண்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ வந்து சாலமோனுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து அனுபவம் வந்து உண்டாகிறது. அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்தின்று 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நடந்தது. ஓகே, இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. என்ன நமக்கு லேர்னிங் இதில் காணப்படுது? கர்த்தர் வந்து ஆமாம் எரிச்சல் உள்ள தேவனாக, இந்த பாஷை நமக்கு புரியலன்னா ரொம்ப சென்சிட்டிவானவராக, இந்த காரியத்தை வந்து அவர் வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அப்போ உண்டாக்கின அவரை தான் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு ஆத்மாவிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பற்றி கொண்டதான ஆத்மா, ஏற்றுக்கொண்டதான ஆத்மா எந்த காரணத்தினாலும் பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போகிறதுனா என்ன அப்படின்னா அவர் நமக்கு முன் வைத்ததான அந்த கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கிறது. அந்த கட்டளைகள் கற்பனைகளுக்கு எல்லாத்துக்குமே கூர் அவைகளெல்லாம் அப்படியே சுருக்கமாக சுருக்கி வரும்னா வச்சுங்கன்னா எத்தனை கட்டளைகள் இருக்கும் வேதத்தில்? நிறையா இருக்கும்ல. அவைகளெல்லாம் நீங்கள் சம்மரைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? அந்த கட்டளைகளுக்கு பேர்லாம் பைபிள்லே இருக்குது. என்ன அப்படின்னா லவ், அன்பு அப்படின்னு இருக்குது. இந்த கற்பனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு என்றதில் வந்து முடியும், அல்லது அன்பு என்கிறது தான் வெளியில் வரும். அப்போ அன்பு அப்படின்னு சொன்னால் அது எங்கே? அதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் காட் இஸ் லவ். அப்போ இந்த கற்பனைகள் அப்படின்னு சொன்னாலே என்னன்னா தேவனுடைய அந்த விருப்பத்தையும் சித்தத்தையும் தன்னுடைய ஜனத்துக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? இதான்ப்பா என்னுடைய விருப்பம். ஒரு அப்பா அம்மா வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இதான் என்னுடைய இஷ்டம் அப்படின்ட்டு
சொல்லுவாங்க. சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது மிரட்டுவாங்க, நீ இதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அது பிள்ளைகளுடைய நன்மைக்கு மாத்திரமல்ல, அதுதான் தாய் தகப்பனுடைய விருப்பம். ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அவைகளுக்கே தெரியும் தாய் தகப்பனுடைய விருப்பமானது இதுதான், சித்தம் இதுதான். ஆனா அதுங்க வந்து பெருசாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுங்க தான் டிசைட் பண்ணணும், நம்ம வந்து கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும். இதே தான் இங்கேயும். சின்ன பிள்ளைகளா நம்ம பார்த்தோம்னு சொன்னா எப்படி இது தெரியும்னா, பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அது எல்லாமே அந்த அன்பின் நிமித்தமாகவும் அவர் வந்து இதைதான் விரும்புகிறார் என்பதையும் நம்முடைய பாஷையில சொன்னதுதான் இந்த வேத புத்தகம், பிரமாணங்கள். அப்ப அவைகளை நம் முன் அவர் வைத்து இருக்கிறார் அல்லவா, அதை நம்ம ஊதாசீனப்படுத்தும் போது அவர் எப்படி பார்க்கிறார், அவரை ஊதாசீனப்படுத்துகிறதாகவும் அவரை விட்டு நம்ம பின்வாங்குகிறதாகவும் பார்க்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி பார்க்கிறாருன்னா, இதுதான்ப்பா மார்க்கம் உனக்கு, நீ வந்து இந்த மார்க்கத்தை விட்டு அல்லது இந்த வார்த்தைகள் விட்டு பின்வாங்கும் பொழுது நீ சோர மார்க்கமாய் நீ போற அப்படின்றாரு. அதுக்குதான் உங்களுக்கு ஒரு புரியிருக்கு ஒரு வசனத்தை காமிச்சேன், எப்படி இருந்தது பார்த்துக்கோங்க. லேவியார் புஸ்தகத்தில் அவனுக்கு வந்து யெகோவா தான் தெய்வம், அவர் தான் வந்து கூட்டு வந்தாருன்னு தெரியும். அவனுடைய கேம்ப்ல வேற தெய்வங்கள்லாம் உலாவுல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையத்தில் உலாவுகிறவர். அப்போ அவருடைய பிரமாணத்தின் படி தான் என்ன பண்ணுறான், அவன் ஒரு பலியை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறான், பாவ நிவாரண பலியாக என்ன பண்ணுறான், அதை வந்து அங்கே பலி கொடுக்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பேய்க்கு பலி கொடுக்குற அப்படின்றார். அப்போ அவனுடைய மனதில் என்ன தோன்றுகிறது, தெய்வத்தை ஆராதிக்கிறேன், அது வந்து ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிறேன், அவருக்காக இந்த காரியத்தை செய்கிறேன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவரோ, நான் உனக்கு நியமித்தபடி நீ செய்யாம உன்னை யாரு உன் இஷ்டத்துக்கு இதை செய்ய சொல்றா, நீ பண்றது என்ன சோர மார்க்கம் மாத்திரமல்ல, நீ கொடுக்குற பலி அது பேய்களுக்கு நீ கொடுக்குற, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரிஞ்சிருக்கும்ல. அப்ப யார் தான் இதுல வந்து ஈஸியா வஞ்சிக்கப்பட முடியும்னா, ஒரே காடுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் தான் இதுல வஞ்சிக்க முடியும். மற்றவர்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வேற தெய்வத்துக்கு போனாலும் இன்னொரு தெய்வம் ஒன்றும் சொல்லாது, அது கோச்சிக்கு போகுது, ஒன்றும் சொல்லாது. ஓகேவா? இப்போ இதுதான் முக்கியமான காரணம், ஒரே தெய்வம் என்று சொல்லுகிறதற்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் யார் என்று அறிந்து அவரிடத்துல முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்குமான முக்கியத்துவத்தை குறித்து வேதம் தொடர்ந்து அது பேசிக்கொண்டே இருக்கிறது. அன்காம்ப்ரமைஸ்ட் இந்த காரியத்துல தேவன். ஏதாவது கொஸ்டின் இருக்கா?